ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் யாரும் உதாசீனப்படுத்திட வேண்டாம். இந்த மாதிரியான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், சரிங்களா? இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு இடத்த வகிக்குது. அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்குறி சுத்தமாகவே எழுச்சித்தன்மையே இருக்காது. விரைப்புங்கிற வார்த்தைக்கே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தொடர்புள்ள ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி பதிலளிக்கிற விதமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல உடலுறவு கொண்டிருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஃபேக்டர் கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருக்கலாம். சில நேரம் பெட்டில் அட்மிட் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு நீண்ட நாட்கள் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான நோய்களுக்கு ஆளாகியிருக்கலாம். அதே நேரத்தில் திருப்பி குணமளிக்கக்கூடிய இது இல்லாமல் சப்போர்ட்டிவ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுகள்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான இவங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, சில நேரம் எதுவுமே இல்லாமல் விரைப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான உள்ள சூழ்நிலைக்கு என்ன பண்ணாலும் வராமல் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு தீர்வு காணும் விதமாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க. மற்றவர்களுக்கும் உதவியாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்கள் நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை அமைக்கி எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆண்குறி சுத்தமாக எழுச்சியே இல்லாமல் ஏதோ ஒரு பீஸை ஒட்ட வச்ச மாதிரி இருந்திருக்கும். இது பிறவிலே சிலவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இது டாபிக் நம்ம போகலை. நல்லா ஒரு 20-25 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. இல்லை 35-40 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இது அட்டாக்கில் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்குறி சுத்தரவை எழுச்சியே இல்லாமல் போயிருக்கும். ஏதோ ஒரு ரப்பர் பீஸை ஒட்ட வச்ச மாதிரி, அது உணர்ச்சியும் இருக்காது, அது தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலே இருந்துகிட்டே வைக்கும். அந்த அளவுக்குள்ள பாதிக்கப்பட்ட இதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விபத்துகளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது சில நோய்கள்னால் மஞ்சக்காமாலை, டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரியான வியாதிகள்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே நேரில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் காலம் பெட்டில் அட்மிஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா மருந்துகள் மருந்துகளோட உதவியோடு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரியான கார்டியாக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாருக்கும் வந்துடும் சொல்ல முடியாது. சில நேரம் பார்த்திங்கன்னா எந்த விதமான அறிகுறியும் இருக்காது, நல்லா தான் இருந்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா உளவியல் தாக்கம் அதை கூட சொல்லலாம். நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் இவங்க அப்படியே நினச்சி அப்படியே இதாகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு ட்ரீட்மெண்ட் முறை பார்த்திங்கன்னா காயகல்ப ட்ரீட்மெண்ட் மெத்தட். இந்த காயகல்ப ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒரு சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. ஏதோ வயசை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. வாழ்நாள் அதிகரிக்குங்க. நம்ம எல்லா தாதுக்களையும் ரிஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காயகல்ப மூலிகைகளுக்கும் உண்டு, அந்த மருத்துவ முறைகளுக்கும் உண்டு. பொதுவாக இந்த காயகல்ப முறைகள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி அத்தியாயத்திலே இருக்குது. இதில் சில மூலிகை முறைகள் இண்டிவிஜுவலாக சொல்லியிருக்காங்க. சில நேரம் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் சொல்லியிருக்காங்க. சில நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்து குடிப்பிரவேசிகா ரசாயன முறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். இன்றைக்கி கேரளா சைடில் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க.
ஆனால் சில ரசாயன முறைகள் வந்து எல்லா இதுலேயும், ரசாயனம் மீன்ஸ் காயகல்ப முறைகள், ஆமாம், அந்த மாதிரியான இதில் வந்து சில ட்ரிக்குகளை வச்சு நம்ம வந்து பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து உடல் வந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு ஆட்பட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல உள்ள டிடாக்சிஃபிகெலாம் பண்ணி நேச்சராக வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்க வைக்கும். அப்படிப்பட்ட மூலிகைகளை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கிய இடத்த வந்து பார்க்குறது வந்து திரிஃபலா சூரணம். திரிஃபலா சூரணத்துக்கு வந்து கடுக்காய் இருக்கிறனால சுக்கிர சோசகம் பண்ணி ஆண்மையை குறைக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் உடம்பை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுல வந்து முக்கியமான ஒரு இடத்த வந்து வைக்குது. உடம்பை சுத்திகரிக்க செய்யும். சரிங்களா? உடம்பை சுத்திகரிக்க செய்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய செல்கள் நீங்கள் வேறு எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ட்ரெக்கில் மருந்துகள் எடுத்துருந்தாலும் சரி, நோய் தாக்கத்தினால் அந்த மாதிரி வேறு எதுவும் பாதிப்பு இருந்தாலும் சரி, அதை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். இது நான் சொல்கிறது வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஃபீஸ் போய் சுத்திர எழுச்சியே இல்லாத ஆட்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ திரிஃபலா வந்து நல்ல ஒரு காயகல்ப மருந்து. அடுத்த முக்கிய இடத்த வைக்கிறது வந்து நெல்லிக்காய், நெல்லிச்சாறு. பிரணகாமியம் இதில் ரசாயனத்தில் வந்து மரத்துலேயே, நெல்லிக்காய் மரத்துலே ஏறி சாப்பிட்டுட்டே இருங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது. மரத்துலேயே ஏறிக்கிடுவாங்க, நெல்லிக்காயே சாப்பிட்டுக்கிட்டு அந்த நிழல்லே தங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பசுவோட பாலை மட்டும் குடிச்சிக்கிட்டு இது பண்ணுவாங்க. பட் இன்றைக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப செய்ய முடியாது. நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காயை வந்து மற்ற உணவுகளை கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதை மட்டும் அதிகமாக எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து அந்த காயகல்ப ஆற்றல் வந்து அதிகரித்து திருப்பி உடல் வந்து பழைய நிலைமைக்கு சென்று நம்மளுடைய இந்த ஆண்மை குறைவை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது வந்து திப்பிலி ரசாயனம். திப்பிலி ரசாயனம், திப்பிலி மூலமாக வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து எடுக்கிறதுல வந்து நிறைய கோர்ஸ் வந்து இருக்குது. 2 எடுத்துக்கிட்டே போவாங்க. இப்படியே அடுத்தடுத்து வரும்போது 1000 வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் குறைச்சி கொண்டு வருவாங்க. இந்த காலகட்டத்தில் வேறு எதுவும் மருந்துகள்லாம் எடுக்க மாட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வந்து பத்திய முறைகள் வந்து ரொம்ப கடுமையாக கடைபிடிச்சி வெயிலெலாம் போக மாட்டாங்க, நிழல்லே இருந்து அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. திப்பிலி ரசாயன முறையும் ஒரு சிறந்தது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆச்சாரியார் சரகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஜிகர்ண அத்தியாயத்தில் வந்து திப்பிலி பாலை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆண்மைக்கு சம்மந்தப்பட்டதில். அப்போ அதையும் இந்த இதையும் கோரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த ரசாயன முறை காயகல்ப முறையில் பயன்படுத்தக்கூடிய திப்பிலிக்கும் நம்ம இந்த பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த மருத்துவ செயல்முறைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால என்னை பொறுத்தளவு திப்பிலி ரசாயனம் நம்ம எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு வரலாம். அதற்கு முன்னாடி திப்பிலி வந்து சில சாப்பிட்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ட்ரெக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுலையும் சில வழிமுறைகள் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு சர்க்கரை வியாதிகள்லாம் இல்லை, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக உள்ள செவனப்பிராஸ் லேகியம், பேட்டர்ன் கிடையாது, அது செவனப்பிராஸ் லேகியம் வந்து நம்ம கடைகளில் அரசு மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய மருந்துகளில் அதுக்கு இருக்கும். அதை நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அருமையான காயகல்ப மருந்தில் அது முக்கிய இடத்த வந்து பயக்குது. இன்றைக்கி தான் அது இருமல் சளைக்குன்னு சொல்லி விற்றுட்ருக்கேன், ஆனால் அது கிடையாது, காயகல்ப மருந்து அது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நரசிம்ம லேகியம் அல்லது நரசிம்ம கல்பம் சொல்லக்கூடிய ஒரு பேர்லேயே காயகல்பங்கிறது சேர்ந்து வருது. அது வந்து தம்பதி சகிதனராக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து இந்த காயகல்ப முறையாக பயன்படுத்தப்பட்டு இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆற்றலை வந்து கொடுக்குது. இவை எல்லாமே உரிய மருத்துவருடைய அரசு பதிவு பெற்ற சித்த ஆயுர்வேத மருத்துவர் அல்லது அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிகிற மருத்துவர்களை நீங்கள் அணுகி நீங்கள் ஆலோசனையின் பேரில் தான் சாப்பிடணும். சரிங்களா? நீங்கள் எடுத்தவங்க இதுன்னு இது பண்ணக்கூடாது. சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.